மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய 3 மடங்குக்கு மேலே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக வந்துருச்சு. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசார குருப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. அது 50 நாட்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். இந்த 48-50 நாட்களும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருந்து உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். மிகப்பெரிய ஒரு ஒளி வட்டம் உங்கள் ராசி மேலே அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு 1000 டார்ச் லைட்டை வச்சு அடிக்கிறதுக்கும் 1000 வாட்ஸ் பல்பை வச்சு அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? உங்கள் மேல் ஒரு 1000 வாட்ஸ் ஒளி வெள்ளம் உங்கள் மேல் பாயப்போகின்றது போல் மிகப்பெரிய அளவில் வெளிய அளவில் லைம் லைட்டுக்கு வரப்போகிறீங்க மகர ராசிக்காரங்க எல்லாருமே. ஐயா இப்படியே தான் நீங்கள் சொல்கிறீங்க, 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் எனக்கு முடிஞ்ச மாதிரி தெரியலையே, எதே அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அதிசார குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லும். நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், கனவுகள் நனவாகும், முயற்சிகள் பலிக்கும், இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் என்ன, இது எல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல கூடுதல் குறைவாக இருக்கும். வெற்றி நிச்சயமாக உண்டு, பணவரவு நிச்சயமாக உண்டு. எவ்வளவு பணவரவு என்பது உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல. ஒருத்தருக்கு 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் கிடைக்கும், ஒருத்தருக்கு 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் கிடைக்கும், ஒருத்தருக்கு 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய், ஒருத்தருக்கு 10,000லிருந்து லட்சம், ஒருத்தருக்கு லட்சத்திலிருந்து கோடி என்பது போல உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல அனைத்து நற்பலன்களும் அப்படியே அளவுகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. எல்லா மகர ராசிக்காரங்களும் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க நான் சொல்ல மாட்டேன். அந்தந்த தகுதியை பிறந்த ஜாதக அளவிற்கேற்ப கொண்டு வந்திருப்பவர்கள் எல்லோருக்குமே நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, இருக்கும் இடத்திலிருந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அருமையான அதிசார குருப்பெயர்ச்சியாக இந்த 50 நாட்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, 3ஆம் இடத்துல வலிமையாக உட்கார்ந்திருக்கின்ற உங்களுடைய ராசிநாதனை குரு பகவான் உச்சனாகி பார்க்கிறார். உச்சனுக்கு வீடு கொடுத்தவர், அதாவது சனிக்கு வீடு கொடுத்தவரும் உச்சமாகிறார் என்ற அமைப்பில் உச்ச வீட்டில் உச்சனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஏற்கனவே மகர ராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்களாக கண்டிப்பாக இருப்பீர்கள். இந்த உழைப்பிற்கு அஞ்சாமல் இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய உழைப்பின் பலன் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான நல்ல அதிசார குருப்பெயர்ச்சிங்க இந்த அதிசார குருப்பெயர்ச்சி. எதையும் செய்யலாம். திருமணத்திற்கு தடை இருந்தது விலகுது, புத்திரபாக்கியத்திற்கு தடை இருந்தது விலகுது, புதிய தொழில் தொடங்குறதுக்கு தடை இருந்தது விலகுது, ஏற்கனவே கஷ்ட நஷ்டமாக இருந்தக்கூடிய வியாபாரம், தொழில், விவசாயம் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய 100க்கு 90 மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 அதிசார குருப்பெயர்ச்சி.